ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேஇ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின் .nta.nic.in சொல்லிட்டு ஒரு சைட் வரும், அதை லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின் 2026 செஷன் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஜேஇ எக்ஸாம் வந்து 2 செஷனாக நடக்கும். செஷன் 1 அண்ட் செஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ செஷன் 1 வந்து ஜான்வரியில் எக்ஸாம் இருக்கும். செஷன் 2க்கான எக்ஸாம் வந்து மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கான ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செஷன் 1 அப்ளை பண்ணோம். இப்போ வந்து செஷன் 1ஓட மார்க்கு செஷன் 2ஓட மார்க்கு ரெண்டுத்தோட எது அதிகம் ஸ்கோரோ அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவோம், கவுன்சிலிங் டைமில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் ஆக்டிவிட்டி கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின் 2026 செஷன் 1 அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து பிஇ இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாரு, இல்லை பிஆருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா மேல் கேண்டிடேட்னா 1000 rupees, ஃபீமேல் கேண்டிடேட்னா 800 rupees பே பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி. இதுவே எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சுனா ஸோ ஒரு எக்ஸாமுக்கு 500 ரூபா கட்டினா போதும். இதுவே மல்டிபிள் பேப்பர்ஸ், நான் பிடெக்கும் ஜாயின் பண்ணணும், பிஆர்க்கும் ஜாயின் பண்ணணும், இல்லை பி பிளானிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 2000 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 1600, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மேலுக்கு 1000, ஃபீமேலுக்கு 1000. ஸோ இது இல்லாமல் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதே மாதிரி அப்லோடு ஸ்கேன்டு இமேஜஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், 10th சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் இல்லாமல் சில பேர் மார்க் ஷீட் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் பர்சன்டேஜ் வித் டிசபிலிட்டி, இதெல்லாமே கொடுத்துருக்கணும். அதே மாதிரி முழுக்க ஃபேஸ் தான் தெரியணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 2 டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃபேஸ், ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபேஸு அண்ட் தென் ஷோல்டர்ஸ்லாம் தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்லி ஃபேஸ் மட்டும் தான் விசிபிளாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 KBலேருந்து 200 KB வரைக்கும் இருந்தால் போதும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஃபைல் வந்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட் 10லேருந்து 100 KB இருக்கணும். 10th சர்டிஃபிகேட் வந்து 50 KBலேருந்து 300 KB வரைக்கும் இருக்கலாம். இது வந்து பிடிஎஃபாக இருக்கணுன்றாங்க. மீதி எல்லாமே வந்து ஜேபேக் ஃபார்மேட்டு. இந்த சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேன்டு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கணும், வித் சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டரில் அட்டு, ஆஸ்ட்ரிக்ஸு, ஸ்டாரு இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேம் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுபம் குமார் பாண்டே அப்படின்னு இருக்குது, இப்படி தான் கொடுக்கணும். இதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலோடு இருக்கும். ஸோ ஸ்வேதா வி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ ஸ்வேதா வேலாயுதம், இல்லை வி ஸ்வேதா, ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஸ்வேதா வி அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ உங்கள் நேமை அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் இல்லைனா கார்டியன் நேம் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் இல்லை கார்டியன் நேம் என்டர் பண்ணணும். ஃபாதர் நேமும் 10th சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு சர்டிஃபிகேட்டில். ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும்.
டேட் ஆஃப் பர்த்து அதுவும் 10th சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க டேட் ஆஃப் பர்த். ஸோ என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காப்பி பண்ணிலாம் போடாதீங்க, டைப் பண்ணி போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம என்டர் பண்ணுற எல்லா டேட்டாவுமே ரொம்ப மஸ்ட்டு. லாஸ்ட் இயர் ஃபாதர் நேம் தப்பாக இருந்ததுனால அஃபிடேவிட் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பேர்டன் அது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கரெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே தான். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லாம் இல்லைங்க. லொக்காலிட்டி உங்களோட லொக்கேஷன் கொடுத்துருங்க. கண்ட்ரி நேம் இந்தியா. ஸ்டேட் கரெக்டாக கொடுங்க. ஸோ ஸ்டேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்பரை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு வேறையாக இருந்தால் தனித்தனியாக பிரிச்சுருங்க. இல்லைனா ஒரே அட்ரஸ் இருந்தால் சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாம் இது அதான் நேம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெண்டர் செக் பண்ணிவிட்டு ஜெண்டர் டிக் பண்ணுங்கள். ஃபாதர் நேம், அட்ரஸ்ஸு இதெல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதை டிக் மார்க் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுக்கும்போது ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஸ்டெப் அதுவே ஓப்பன் ஆகிடும் ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா. நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுங்க. ஸோ எந்த ஊரில் +2 முடிச்சிங்களோ அதுதான் உங்களோட டொமிசைல். ஏன்னா என்ஐடி மாதிரியான காலேஜஸுக்கு ஒரு 1/3 சீட் வந்து அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை மார்க் பண்ணுங்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வகையில் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், ஜென்ரல் இடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு 5 கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். திரும்ப அந்த கம்யூனிட்டியை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டி சர்டிஃபிகேட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது ஸ்டேட்டில் வந்து தனியாக ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை எம்பிசி, பிசி, முஸ்லீம் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் கொடுப்பாங்க ஸ்டேட்டில். ஆனால் அதே ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஓபிசி நான் கிரீம் லேயர் வாங்கணும். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆண்டு வருமானம், சம்பள வருமானம் வந்து 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி நிலம் வந்து ஒரு குறிப்பிட்ட சீலிங் லிமிட்டுக்குள்ளே கீழே இருக்கணும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஓபிசியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் வரவங்க மட்டும்தான் ஓபிசி அப்ளை பண்ணணும். ஸோ எஸ்சி, எஸ்டி பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம்.
இன்கேஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கரெக்டாக இல்லை, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ ஐ ஹாவ் அப்ளைடு அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு அப்படின்னா தென் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஐடி கேட்கும், நோ கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஐடி கேட்காதுங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் மட்டும்தான் இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் கொடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் ஐடி என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதும் என்ட்ரு பண்ணிடணும். ஸோ யார் இஷ்யூ பண்ணா, டெப்யூட்டி தாசில்தார் இஷ்யூ பண்ணாரா இல்லை வந்து சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இஷ்யூ பண்ணாரா அப்படிங்கிறது உங்களோட அப்ளிகேஷன்லேயே அந்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஓபி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ டயபெட்டிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து கிராமத்தில் தங்கியிருக்காரா இல்லை டவுனில் தங்கியிருக்காரான்னு பாருங்கள். கிராமத்தில் தங்கியிருக்காருன்னா ரூரல், டவுனில் தங்கியிருந்தா அர்பன். ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களோட ஆண்டு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு, எஸ்சி எஸ்டியாக தான் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு கொடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை எந்த வேலிட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து செல்ஃப் ஸ்டடி கொடுத்துருங்க. ஸோ இதுவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தா தனியாக ப்ரிப்பரேஷன் தராங்க, அவங்க டியூட்டோரியல் கிளாஸஸ் இன் ஸ்கூல் என்டர் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் வந்து எந்த லாங்குவேஜ் இல்லை படிக்கிறீங்க அப்படிங்கிறத, தமிழ் மீடியம்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க, சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுனா எஸ் கொடுங்க. ஸோ அப்போது சர்டிஃபிகேட் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், இல்லைனா டிஜிலாக்கர், பாஸ்போர்ட், பேன் கார்டு இது எது வேணால் அப்ளை பண்ணலாம். ஆதார் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுங்கள், எல்லார் கையிலும் ஆதார் இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களோட ஆதார் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டேட்டா அவங்களே எடுத்துருவாங்க, டேட்டா ஓடிபி ஜென்ரேட் ஆகும், அதை வச்சு அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ ஆதார் இல்லாத பட்சத்தை இதை கிளிக் பண்ண வேண்டியதில்லை. சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஆதார் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஆதார் ஓடிபி ஜென்ரேட் ஆகிறது மேண்டேட்டரி ஆகிடுச்சு. ஆதார் ஓடிபி ஜென்ரேட் ஆகலைன்னா அப்போ மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் கம்பல்சரியாக. ஸோ ஆதார்லேருந்து டேட்டா அவங்களே ஃபெச் பண்ணிடுறாங்க. அப்பார் ஐடி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ பேப்பர் 1
மட்டும் அப்ளை பண்ணால் பேப்பர் 1 மட்டும் கொடுங்க, இல்லைன்னா எல்லாமே கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. கொஸ்டின் பேப்பர் மோடு வந்து 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, உருது. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் தமிழ் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் சிட்டி தமிழ்நாடு ஸ்டேட்டு. சிட்டி 1 வந்து எந்த ஏரியா வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபாதர் ஆக்குபேஷன் வந்து நீங்கள் வாங்கின ஓபி சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டா கொடுத்து வாங்கினீங்களோ அதை கொடுங்க, இல்லைனா ஆக்சுவல் பிஸ்னஸை இங்கே என்டர் பண்ணுங்கள். அப்பா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அம்மாவோட டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு 10th டீட்டெயில் கேட்குறாங்க. பாஸ்னா பாஸ்டு, இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அதை கொடுத்துருங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் 10th ஆர் ஈக்குவலண்ட். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரல் இருந்தால் ரூரல், இல்லைனா டவுனில் இருந்தால் அர்பன் கொடுங்க. அது என்ன ஸ்கூல்னு பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலு, ஏக்கலைவா மாடல் ஸ்கூல்னால் இஎம்ஆர்எஸ் கொடுக்கணும். அதாவது இஎம்ஆர்எஸ் தனியாகவே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க டைப் ஆஃப் ஸ்கூலில். ஏக்கலைவா மாடல் ஸ்கூல்னால் இஎம்ஆர்எஸும் கொடுத்துருங்க. இல்லை இப்போ ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலு, ஏடிடபிள்யூ ஸ்கூல், வெல்ஃபேர் ஸ்கூல்ஸாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துடலாம். மாற்றி கொடுத்துடாதீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலே கொடுத்துடலாம், தப்பு இல்லை. ட்ரைபல் வெல்ஃபேர் இல்லைனா ஏடிடபிள்யூ வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுங்க, இல்லைனா இஎம்ஆர்எஸ் ஏக்கலைவா மாடல் ஸ்கூல் கொடுத்துருங்க. குவாலிஃபைங் ஸ்டேட் வந்து எந்த இடத்துல எந்த ஊர்லேருந்து பாஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்டேட்டை கொடுங்க. தமிழ்நாடு. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து படிச்சிங்கன்றதை அதை கொடுத்துருங்க. ஸ்கூல் போர்டு டிஏன்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் வரும், அதை கொடுத்துருங்க. ரிசல்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக இல்லை வந்து கிரேடான்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் எவ்வளோன்றது போட்டுருங்க. அப்டைன்டு மார்க்ஸ் வந்து எவ்வளோன்றது போட்டுருங்க. ஸோ பர்சன்டேஜ் அவங்களே ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸ்கூலோட பின் நம்பர் கேட்குறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. 12th நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்க, அப்போ வந்து அப்பியரிங் கொடுங்க. எந்த இயர் பாஸ் பண்ண போகிறேன்? 2026. குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன அப்படின்னா So the final examination of the 10+2 system conducted by any recognized central state board such as Central Board of School Examination, Council for the Indian School Certificate, New Delhi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை தவிர மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொடுத்துருங்க. ஸோ 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பார், +2 ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பார், அதை கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் இல்லை என்ரோல்மெண்ட் நம்பர், எம்இஸ் நம்பர் இருந்தால் அதை என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ புது மொபைல் நம்பர், புது இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ புது இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும், புது மொபைல் நம்பருக்கும் வரும்.
ஸோ இமெயில் ஐடி வந்திருக்கு, இமெயில் ஐடி ஓடிபி வந்திருக்கு, அதையும் ஃபீட் பண்ணிடுறோம். ஸோ ஃபோட்டோ வந்து லைவ் கேமராவில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ இது வந்து ஃபோட்டோ மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ என்னென்னா ப்ரொசீட் டு ஃபில் த அப்ளிகேஷன் வித் ஆதார் ஃபோட்டோ மிஸ்மேட்ச்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க, வித்தவுட் மாஸ்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ எது தப்பான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி 85% தெரியணும். இது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ராப் ஆகி இந்த மாதிரி அப்லோட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துடணும். ஸோ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அப்லோடு, ஏற்கனவே நீங்கள் லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கீங்க, அப்போ இந்த ஃபோட்டோவும் மேட்ச் ஆகணும் அப்படின்றாங்க அவங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்து அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.